வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மௌனராகம் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மல்லிகா கார்த்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ சக்தி ஞாபகமாவே இருக்குங்க, போய் சக்தியை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் சொல்றாரு, எனக்கும் சக்தியை பார்க்கணும்னு தோணுச்சு, நான் உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நீயே சொல்லிட்ட அப்படின்னு சொல்றாரு. மனோகர் இப்போ கரெக்டா கார்த்திக் வீட்டுக்கு வராரு. இப்பதான் நாங்க சக்தியை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. மனோகர் சக்தி வருணுக்காக பண்ண போற அந்த தீ விபத்தை பத்தி பேசுறாரு. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஆனா சக்தி கேட்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்றாரு மனோகர். மல்லிகா சொல்றாங்க, சக்தி எதுக்காக இப்படி முடிவு பண்ணிருக்கிறா, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. சொர்ணம் சொல்றாங்க, சக்தி ஒரு முயற்சி தானே எடுக்கிறா, இதுல வருண் தம்பிக்கு குணமாயிடுச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க. சக்தியோட பாட்டி சொல்றாங்க, வருணுக்கு குணமானதுக்கு அப்புறம் அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சக்தி உயிரோட இருக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. மல்லிகா, கார்த்திக், சொர்ணம் 3 பேருமே இப்போ சக்தியை பாக்குறதுக்காக போறாங்க. மனோகர் சக்திட்ட சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியலம்மா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா நீ கேட்கவே இல்லை, அதனாலதான் உன்னோட அம்மா பாட்ட விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. மல்லிகா சொல்றாங்க, நீ பண்றது ரொம்ப தப்பு சக்தி, இந்த மாதிரிலாம் நீ ரிஸ்க் எடுக்க கூடாது சக்தி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வருணுக்கு குணமாகணுமா, அது மட்டும் தான் எனக்கு தோணுது, எனக்கு என்னோட உயிரை பத்தி எந்த கவலையும் இல்லம்மா அப்படின்னு சக்தி சொல்றாங்க. கார்த்திக் இப்போ சக்திட்ட சொல்றாரு, நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்கிற சக்தி அப்படின்னு சொல்றாரு. நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணலாம், ஆனா நம்மளால முடியாத விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணக்கூடாது சக்தி அப்படின்னு சொல்றாரு. மனோகர் சொல்றாரு, நம்ம வருணுக்கு வேற டாக்டர் கூட கூப்பிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க கூடாது சக்தி, எங்களுக்கு இதுல யாருக்குமே விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மல்லிகாமே சொல்றாங்க, எங்க மேல உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொர்ணம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சக்திகிட்ட வந்து பேசுறாங்க. இவங்கெல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நீ எடுத்த முடிவுல உறுதியாயிரு சக்தி, நான் உனக்கு உதவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்ததான் இப்போ ஸ்ருதி சக்தி பண்ற விஷயத்த பத்தி விஸ்வநாதன்ட்ட பேசுறாங்க. ஒருவேளை சக்தி எடுக்கிற முயற்சினால வருணுக்கு குணமாயிருமா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. விஸ்வநாதன் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ சக்தியோட பாட்டி கேக்குறாங்க, என்ன காது டேடி யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சக்தி எடுத்த இந்த விஷயத்த நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரு. சக்தியை ஏற்படுத்த போற இந்த தீ விபத்துல அவளுக்கு உண்மையாவே தீப்பிடிக்க வச்சிடணும், நம்மளோட ஆட்களை நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதோட சக்தியோட சாப்டரை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு பேசுறாரு. அடுத்ததான் சொர்ணம இப்போ சக்தி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துல வச்சுதான் நம்ம அந்த தீ விபத்து பண்ண போறோம் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. நீ கவலைப்படாத சக்தி, உனக்கு துணையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொர்ணம் சொல்லிடுறாங்க. அடுத்ததா சக்தி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. மனோகர்கிட்ட சக்தி பேசுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாமா அப்படின்னு சொல்றாங்க சக்தி. வருணை குணப்படுத்துறதுக்காக அந்த தீ விபத்தை மறுபடியும் ஏற்படுத்தலான்னு சொன்னேனே, அதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் உன்னோட அம்மா அப்பா நாங்க எல்லாருமே வேணான்னு சொல்லிட்டோம்லமா, மறுபடியும் அதை பத்தி பேசாதமா அப்படின்னு சொல்றாரு அவரு. தருண்மே அதை வேணான்னு தான் சொல்றாரு. என்னை மன்னிச்சிருங்க மாமா, வருண் குணமாகணும், அது மட்டும் தான் என்னோட மனசுல இப்ப இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சக்தி. இன்னைக்கு ராத்திரி அந்த தீ விபத்தை நான் ஏற்படுத்த போறேன் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.